வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓவன் ஃபேப்ரிக்கில் வார்ப்பு அண்டு வெஃப்ட்டு எண்ட்ஸ் அண்ட் பிக்ஸ் இருந்தால் ஒவ்வொரு வார்ப்புக்கு என்ன ஜிஎஸ்எம், வெஃப்ட்டுக்கு என்ன ஜிஎஸ்எம் கண்டுபிடிக்கிறதுன்னு போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோனுடைய முடிவில் அடுத்த வீடியோவில் கம்பைண்டாக எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். இது எதுக்கு அப்படின்னா, வார்ப்பு யானு வெஃப்ட்டு தானு தனித்தனியாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஓவனில் நடக்குங்கிறதால தனித்தனி ஜிஎஸ்எம் சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரே ஃபேப்ரிக் என்ன ஜிஎஸ்எம் வேணும், என்ன ஜிஎஸ்எம் இருக்குது, எப்படி கால்குலேட் பண்ணுறது, வார்ப் அண்ட் வெஃப்ட் அப்படின்னு இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நீ பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ளே போகும்போது பார்த்தா 50% ஆஃப் தி பீப்புள்ஸ் அன்சப்ஸ்கிரைப்டு தான் பார்த்துட்ருக்காங்க. அது என்ன புரியுது, வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் சேனல் லைவ்லியாக மேலும் பல விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். அதோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் மெம்பர் ஆகி உங்களால் என்ன அமௌண்ட் முடியுமோ டொனேட் பண்ணுங்கள். ரைட், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட்டு நம்ம இதில் பார்த்திங்கன்னா, வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருந்தோம். என்னது, வெஃப்ட் வார்ப் பெர் இன்ச்சு, அதாவது எண்ட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது 100 ஒரு இருந்ததுன்னா கவுண்ட் 36 இருந்தால் வார்ப் ஜிஎஸ்எம் எவ்வளோ, வெஃப்ட் ஜிஎஸ்எம்ல ரெண்டு சேர்த்து 124 கிராம் வந்துச்சு ஃபைனலாக. இப்போ நம்ம கம்பைண்டாக போட்டோம்னா என்ன ஃபார்முலா டிரைவ் ஆகுதுன்னு பார்ப்போமா? வார்ப் பெர் இன்ச்சு, வார்ப் பெர் இன்ச் இன்ட்டு 39.37 இன்ட்டு 0.59. இந்த 110ங்கிறது என்ன அப்படின்னா கிரிம்ப்பு, அந்த வார்ப்பில் இருக்கிற கிரிம்ப்பு 10% போட்டிருக்கேன், டிவைடட் பை 100 இன்ட்டு இந்த ஃபார்முலா தான் நம்ம லாஸ்ட் டைம் பயன்படுத்தணும். இப்போ அதோடு சேர்ந்து ப்ளஸ் கோர்ஸ் பர் இன்ச்சு, அதாவது பிக்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்ட்ஸ் அண்ட் பிக்ஸ்ன்னு சொல்ல, இது எண்ட்ஸு இது பிக்ஸு. கோர்ஸ் பர் இன்ச்சு 39.37, இது இன்ச்சஸை மீட்டராக மாற்றுறது 0.59. இதில் 4% கிரிம்ப் இருக்குன்னு பேசியிருக்கோம், டிவைடட் பை 100 இன்ட்டு கவுண்ட்டு. இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ணுறேன், இந்த வார்ப் பர் இன்ச் டிவைடட் பை கவுண்ட்டை நான் தனியாக எடுத்துட்டேன், வெஃப்ட் பர் இன்ச்சு கோர்ஸ் பர் இன்ச்சு டிவைடட் பை கவுண்ட்டை தனியாக எடுத்துட்டேன். மீதி எல்லாம் காமனாக இருக்குது. 39.37 இங்கே இருக்குது, அண்ட் 39 இந்த ஃபார்முலாவில் இருக்குது. இதுலேயும் 0.59 இருக்குது, இதுலேயும் 0.59 இருக்குது. இதில் கிரிம்ப் 110 இருக்குது, இதில் 104 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 110 + 104 ஆவரேஜ் போட்டிருக்கேன். கீழே தவறுதலாக 100 போட்டு, இது 110 + 104 டிவைட் பண்ணிட்டு 110 அப்படிங்கிறது என்னென்னா கிரிம்ப் ஃபார் வார்ப்பு, 104ங்கிறது கிரிம்ப் ஃபார் வெஃப்ட்டு. இதை நான் கூட்டி 2 போட்டிருக்கேன், நான் 100 போட்டிருந்தேன் வீடியோவில், அதை கரெக்ட் பண்ணியிருக்கேன். இது 0.59, இந்த 0.59 அஸ் யூஸ்வலாக வந்துடும். இப்போ இந்த வார்ப் பெர் இன்ச்சு ப்ளஸ் கோர்ஸ் பெர் இன்ச்சு டிவைடட் பை கவுண்ட் ப்ளஸ் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 24.85 வரும், 24.85 வரும். இப்போ வார்ப் பெர் இன்ச் எவ்வளவு, 100. போன வீடியோவில் பார்த்தது 100, கவுண்ட் 36. கோர்ஸ் பெர் இன்ச் எவ்வளவு, 80, கவுண்ட் 36. இந்த 24.285 பெருக்கினீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2.78, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2.22, ரெண்டே கூட்டுங்க 5 வரும். 24.85ங்கிறது கூட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் 124.25 கிராம்ஸ் வரும். போன வீடியோவில் பாருங்கள், இதே ஜிஎஸ்எம் தான் இருக்கும், 124 தான் இருக்கும். அப்போ கம்பைண்டாக போட்டாலும் இண்டிவிஜுவலாக போட்டாலும் ஃபார்முலா ஒன்று தான். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கம்பைண்டாக உங்களுக்கு வேணும்னா இதுதான் ஃபார்முலா. வார்ப் பெர் இன்ச் டிவைடட் பை கவுண்ட்டு, கோர்ஸ் பெர் இன்ச் டிவைடட் பை கவுண்ட்டு இன்ட்டு 24.85 இங்கே போட்டிருக்கேன். இந்த பர்சன்டேஜ் மாறும்போது திஸ் வில் சேஞ்ச், மேபி 25 வரலாம், சில ஃபேப்ரிக்கில் 24.5 வரலாம். தட் அகைன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிரிம்ப் பர்சன்டேஜ். ஓகே, இது மாறும். அதனால் இது காமன் கிடையாது, இது 22 காமன் கிடையாது. ஃபார்முலா என்னென்னா 100 டிவைட் பை 36 ப்ளஸ் 80 டிவைட் பை 36 இன்ட்டு இந்த 24.85 காமனாக இருக்கிறத பெருக்கியிருக்கேன். இது மாற வாய்ப்பு உண்டு. நார்மலி 23.5லேருந்து 25க்குள்ளே வரும். நார்மலி எவ்வளோ வரும், 23.5லேருந்து 25க்குள்ளே வரும். பட் மாறும். இது இந்த ஃபார்முலாக்கு இது வந்திருக்கு. ஏன்னா இங்கே கிரிம்ப் மாறுச்சுன்னா என்ன பர்சன்டேஜோ அது தந்தால் இது மாறும். மற்ற எல்லா காமன் கிரிம்ப் பண்ணி மாறும்.
ஆக ஃபார்முலா வந்து ஒன்று தான். அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஜிஎஸ்எம்மாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவேளை நான் ஏற்கனவே பேசின மாதிரி வார்ப்பியான் வேறு கவுண்ட்டு, வெஃப்டியான் வேறு கவுண்ட்டுனா இங்கே கவுண்ட்டு மாறப்போகுது, அவ்வளோதான். ஃபார்முலா இதே தான். இங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம், 100/36 கவுண்ட் போட்டிருக்கோம், ப்ளஸ் 80/36 கவுண்ட் போட்டிருக்கோம். ஒருவேளை வார்ப் கவுண்ட் வேறு, வெஃப்ட் கவுண்ட் வேறுன்னா இந்த இடத்துல 36க்கு மேலே நீங்கள் என்ன கவுண்ட் யூஸ் பண்ணி அந்த கவுண்ட்டை போட்டுருங்க. ஓகே, இட் டசன்ட் ஹேவ் டு எனி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வராது. அப்போது ஃபார்முலாங்கிறது ஒன்று தான். நம்ம வந்து கம்பைண்டாகவும் எடுத்துக்கலாம், வார்ப் ஜிஎஸ்எம் தனியாக, வெஃப்ட் ஜிஎஸ்எம் தனியாகவும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு என்ன மாதிரியான இது பர்பஸ் இருக்கோ அந்த பர்பஸுக்கு போன வீடியோவில் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வார்ப் ஜிஎஸ்எம் தனியாக வரும், வெஃப்ட் ஜிஎஸ்எம் தனியாக வரும். கம்பைண்டாக வேணால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் திஸ் would have solved your purpose. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவன் ஃபேப்ரிக்கில் இருக்கிறவங்களுக்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் நிறைய வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, டெனிம் ஷூட்டிங்கில் அந்த 18 பார்த்திங்கன்னா அவுன்ஸ், 8 அவுன்ஸ்னா என்ன ஃபேப்ரிக் சார், 10 அவுன்ஸ் என்ன ஃபேப்ரிக் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒருத்தர் ஆர்கானிக் காட்டனுக்கும் சாதாரண காட்டன் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்படி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேயா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.